ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒன்றுக்கு போறேன். நாங்க அகைன் எங்க கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என் நாட்டில் நடந்த அனர்த்த சூழ்நிலை காரணமாக மண் சரிவு, வெள்ளம் போன்ற காரணம், அதே மாதிரி அந்த அந்த அதனால பவர் கட், அதே மாதிரி நெட்வொர்க் ப்ராப்ளம் காரணமா நாங்கள் எங்க கிளாஸஸை கண்டினியூ பண்ணாம கொஞ்சம் சின்ன பிரேக் கொண்டு எடுத்தேன். சரி, இப்ப இன்றைக்கு எங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அதில் நாங்கள் கட்டாயம் என் நாட்டில் அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமாக கட்டாயம் எங்களை பிரார்த்தனை நாங்கள் சேர்த்துக்கொள்ளணும். நாங்களும் கவனமாக சேஃபா இருப்போம். ரைட், எங்க கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ண நாங்கள் இதுவரைக்கும் 29 பாடங்கள் படிச்சுட்டேன். இன்றைக்கு நாங்க 30வது பாடம் நிகழ்தகவு பாடத்தை ஆரம்பிச்சோம். ரைட், நிகழ்தகவு என்றால் என்ன ஞாபகம் வருமா? 30வது பாடம் நிகழ்தகவு. நிகழ்தகவு என்ற நேரம் எனக்கு கட்டாயம் ஞாபகம் வரும். நிகழ்தகவு என்றால் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான தகவல். ரைட், ஒரு நிகழ்ச்சி நடப்பதற்கான தகவல் அப்படின்னா ஒரு உதாரணமாக நான் நாளைக்கு காலையில பாடசாலை போறேன் அல்லது போகாம இருப்பேன். ரைட், அது ஒரு நிகழ்ச்சி. பாடசாலை போறதுன்னு ஒரு நிகழ்ச்சி, பாடசாலை போறதும் போகாம இருக்கிறதும் அதற்கான சான்சஸ். அதே மாதிரி உதாரணமா நாளைக்கு நான் காலையில சாப்பாடு சாப்பிட்டது, பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலாம், எடுக்காமலும் இருக்கலாம், சான்சஸ். அதே மாதிரி ஒரு நாணய குற்றிய மேல சுண்டினார், மேல எரிஞ்சி அத மேல வரக்கூடிய பக்கம் எதுன்னு பார்த்தால் அதுல வரக்கூடிய சான்சஸ். ரைட், அந்த நிகழ்ச்சிக்கான சான்ஸ் ஒன்று தலை கிடைக்கலாம் அல்லது பூ கிடைக்கலாம். ரைட், அப்ப இது ஒவ்வொன்றும் சான்சஸ். அதே மாதிரி ஒரு தாயக்கட்டை மேல சுண்டினால் அதுல வரக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், என்ன நிகழ்ச்சிகள் நடக்கலாம்? நிகழ்ச்சியில் ஒன்று தொடக்கம் 6 வரையான இலக்கங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, 2 கிடைப்பதற்கான நிகழ்தகவு, 3 கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்படி ஒவ்வொன்றுக்குமான சான்சஸ் என்னன்னு சொல்லி பார்க்கறதுதான் இந்த நிகழ்தகவு பாடம். அதுல முதலாவதாக எண்மாட்டு பரிசோதனையில் கிடைக்கக்கூடிய சகல பெயர்கள் வழங்கிய தொடை தான் மாதிரி வழி. முதலாவது நிகழ்தகவு என்று வர நேரம் அதுல நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளும் அடங்கிய தொடைதான் மாதிரி வழி. மாதிரி வெளி என்று சொல்லப்படுது. ரைட், மாதிரி வெளி. மாதிரி வெளி குறிக்கக்கூடிய நாங்கள் எஸ் என்ன எழுத்தாளர். உதாரணமா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கோடாத தாயக்கட்டை என்றால் அது சரியாக சீரான டேமேஜ் ஆகாத, ரைட், ஒழுங்கான சீரான தாயக்கட்டை. ரைட், எல்லா பக்கமும் சரிசமமாக ஒழுங்காக சீராக உள்ள தாயக்கட்டை. இந்த தாயக்கட்டை நான் மேல சுண்டினால் அதுல மேல வரக்கூடிய இலக்கம், அதற்கான நிகழ்ச்சிகள் என்னென்ன? 1 வரலாம், 2 வரலாம், 3 வரலாம், 4 வரலாம், 5 வரலாம், 6 வரலாம். அப்ப அதுக்கான நிகழ்ச்சிகள் என்ன? எல்லா நிகழ்ச்சிகளையும் அடக்கிய ஒரு தொடைதான் மாதிரி வெளி. அதுல அப்ப எல்லா நிகழ்ச்சிகள் என்ன நிகழ்ச்சிகள்? 1 வரத்துக்கான தகவல், 2 வரலாம், 3 கிடைப்பதற்கான, 4 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, 5 கிடைப்பதற்கான, 6 கிடைப்பது, இப்படி 6 நிகழ்ச்சிகள் இங்க நடக்க போகும். இதுல கிடைக்கக்கூடிய பேர்கள் ரிசல்ட்ஸாக என்ன? 6 பேர்கள் எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த 6 பேர்கள் 6 நிகழ்ச்சிகளையும் உள்ளடக்கியதுதான் இந்த மாதிரி வெளி. ரைட், அது எங்களுக்கு தெரியும் நிகழ்தகவு பாடத்துல முதலாவது விஷயம். ரைட், மாதிரி வெளி என்றால் என்ன? மாதிரி வெளி என்றால் அப்ப நாங்க ஒரு நிகழ்ச்சியில கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியதான் மாதிரி வெளி. இதே மாதிரி எங்களுக்கு ஒரு நாணய குற்றிய மேலெறிஞ்சி அதுல வரக்கூடிய சான்ஸ், அந்த பேரு ரிசல்ட்ஸ் என்ன? ஒன்று தலை கிடைக்கக்கூடிய நிகழ்தகவு அல்லது பூ கிடைக்கிறதுக்கான நிகழ்ச்சி. அப்ப அது ரெண்டும் தனித்தனி 2 ரிசல்ட்ஸ், 2 பேரு. அப்ப அது தனி மாதிரி வெளி. இப்படி எங்களுக்கு மாதிரி வெளிகள் உருவாக்கலாம். ரைட்,
இப்ப இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய தொடை பிரிவுகள் வாரு. இப்ப நான் வந்து நிகழ்ச்சிகள் சொன்னானே, நிகழ்ச்சிகள் என்றால் அது வந்து ஒரு மாதிரி வெளிக்கு உள்ளுக்கு வரக்கூடிய நிகழ்ச்சிகள். உதாரணமாக இப்ப இந்த தாயக்கட்டை நிறுவனத்துல ரைட், இதே எங்களுக்கு தனித்தனி நிகழ்ச்சிகள் வேறுபடுத்தலாம். அதுல தொடை பிரிவுகள் எடுக்கலாம். ரைட், தொடை பிரிவுகள் ஒன்று மட்டும் ஒரு தனித்தொடையாக, 2 மட்டும் தனித்தொடையாக, 3 மட்டும் தனித்தொடையாக, 4 மட்டும் தனித்தொடையாக. ஒன்று மட்டும் ஒரு தனித்தொடை, 2 மட்டும் ஒரு தனித்தொடை, 3 மட்டும் ஒரு தனித்தொடை, 4 மட்டும், 5 மட்டும், 6 மட்டும். அதே மாதிரி உதாரணமாக இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்ன? 2, 4, 6. இது 1 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, இது 2 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, இது 3 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, இது 4 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, இது 5 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, இது 6 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. இது வந்து இரட்டை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. அதுவே முதன்மை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்ன? 2, 3, 5 முதன்மை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. அதே மாதிரி உதாரணமாக 3 மடங்குகள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்ன? 3, 6. இரட்டை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்ன? இது. அதே மாதிரி ஒற்றை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்ன? 1, 3, 5. இப்படி பல நிகழ்ச்சிகளை ஒரு மாதிரி வெளியிலிருந்து எடுக்கணும். ரைட், அப்ப ஒரு மாதிரி வெளியில இருக்கக்கூடிய தொடை பிரிவு. ரைட், அப்ப அந்த தொடையை, ஒரு முழுமையான ஒரு தொடையை நாங்கள் செய்ய பல பிரிவுகளாக பிரிக்கிறோம். அப்ப இதுதான் தொடை பிரிவுகள். அந்த தொடை பிரிவுகள் எல்லாமே தனித்தனி நிகழ்ச்சிகளாக வரும். அப்ப தனித்தனி தொடை, எல்லா தொடை பிரிவுகளும் தனித்தனி நிகழ்ச்சிகளாக வரும். ஒரு முழுமையான தொடையை நாங்க தொடை பிரிவுகளாக பிரிச்சுக்கிறோம். இங்க வந்து இது எல்லாமே பல தொடைகள். ரைட், இதுல எங்களுக்கு தெரியணும் எளிய நிகழ்ச்சி அல்லது கூட்டு நிகழ்ச்சி. எளிய நிகழ்ச்சி என்றால் ஒரு தனிமை, எளிய நிகழ்ச்சி என்றால் ஒரு பேரு மாத்திரம் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி. அப்ப இதுல வந்து ரிசல்ட்ஸாக 1 மட்டும்தான் ஒரு பேரு, 2 மட்டும் இது தனி, இது தனி பேரு, இது தனி பேரு, இது தனி பேரு, இது தனி ரிசல்ட்ஸ். இல்லைங்கண்ணா? அவ இதெல்லா நிகழ்ச்சிகளும் தனியான பேர்களை கொண்டது, ஒரே ஒரு பேரு, ஒரே ஒரு ரிசல்ட்ஸ கொண்டது. ரைட், அப்ப இந்த நிகழ்ச்சிகள் தனி நிகழ்ச்சிகள், எளிய நிகழ்ச்சிகள் என்று அழைக்கப்படும். இதெல்லாம் என்ன? எளிய நிகழ்ச்சிகள். எளிய நிகழ்ச்சி. எளிய நிகழ்ச்சி என்ன? தனி ரிசல்ட், தனி பேரு கிடைக்கக்கூடிய, ஒரே ஒரு பேரு கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தனி நிகழ்ச்சிகள் அல்லது எளிய நிகழ்ச்சிகள். எளிய நிகழ்ச்சி என்ற. அதே மாதிரி எளிய நிகழ்ச்சி அல்லாதது, அப்ப பல பேர்கள் வரலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட பேர்களை கொண்டது. அப்ப அது வந்து என்ன? கூட்டு நிகழ்ச்சிகள். அது வந்து கூட்டு நிகழ்ச்சி. எளிய நிகழ்ச்சி அல்லாதது எல்லாமே கூட்டு நிகழ்ச்சிகள். எளிய நிகழ்ச்சி என்றால் ஒரே ஒரு பேரை கொண்டது, கூட்டு நிகழ்ச்சி என்றால் பல பேர்களை கொண்டது. ரைட், இங்க எங்களுக்கு விளங்கணும், எளிய நிகழ்ச்சி என்றால் ஒரே ஒரு பேர்களை கொண்ட நிகழ்ச்சிகள். ரைட், அதே மாதிரி கூட்டு நிகழ்ச்சி என்றால் பல பேர்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். அப்ப ஒரே தொடை பிரிவிலிருந்து பல, ஒரு தொடையிலிருந்து பல தொடை பிரிவுகள் கிடைக்கக்கூடியதான் என்ன? இதெல்லாம் நிகழ்ச்சிகள். அப்ப ஒரு மாதிரி வெளியில தொடை பிரிவுகள் தான் நிகழ்ச்சிகள். அந்த நிகழ்ச்சிகள்ல தனி ஒரு பேரு கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாமே எளிய நிகழ்ச்சிகள். கூட்டு நிகழ்ச்சி என்றால் பல பேர்கள் கிடைக்கக்கூடியது. எளிய நிகழ்ச்சி அல்லாதது கூட்டு நிகழ்ச்சி. ரைட், அடுத்தது சமதமுடைய பெயர்கள்.
சமத்தகவுடைய பேர்கள் என்றால் என்ன? அப்ப சமமான தகவு சான்சஸ் இருக்கக்கூடிய பேரு, ரைட்? இதுல வந்து சமத்தகவுடைய பேருண்டா ஒரு நிகழ்ச்சியில, ரைட், ஒரு மாதிரி வரக்கூடிய நிகழ்ச்சியில பாருங்க. உதாரணமாக இப்ப நான் நேரத்தோட பார்த்த மாதிரி ஒரு நாணயக்குற்றிய மேல சுண்டினால் அதுல வரக்கூடிய பேர்கள் என்ன? ஒன்று தலை அல்லது பூ. அப்ப இங்க வந்து பூ கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஒரே ஒரு சான்ஸ், ஒரு சான்ஸ். அதே மாதிரி தலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஒரு சான்ஸ், ரைட்? அப்ப இதெல்லாம் சமமான தகவுகளை கொண்டது. சமமான தகவுகளை கொண்ட பேர்கள் என்றால் அது வந்து சமத்தகவுடைய பேர்கள், ரைட்? அதே மாதிரி ஒரு தாயக்கட்டையை நாங்க மேல சுண்டினால் அதுல ஒன்று கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஒன்று. மொத்தமான 6 நிகழ்ச்சிகள்ல 6 பேர்கள்ல ஒரே ஒரு பேரு என்ன? சம ஒன்று கிடைப்பதற்கான பேரு 6ல உண்டு. 2 கிடைப்பதற்கான நிகழ்தகவு 6ல உண்டு. 2 ஒரு தடவை தான் வர. அதே மாதிரி 3 என்றாலும் ஒரு தடவை தான் நீக்கிற. அப்ப சமத்தகவுடைய பேர்கள் என்றது அப்ப இருக்கக்கூடிய பேர்கள்ல அதுக்கான தகவு அந்த சமமாக இருக்கணும், சமமாக இருக்கணும். அப்படி சமமாக இருக்கக்கூடிய தகவுகள் பேர்கள் சமத்தகவுடைய பேர்கள் அழைக்கப்படும். வாசிக்கிறபடி யாதாயினும் சமத்தகவுடைய ஒரு பரிசோதனை, ரைட், சகல பேர்களையும் பெறுவதற்கான சமத்தகவு இருக்குமாயின் அப்பரிசோதனை சமத்தகவுடைய பேர்களை கொண்ட பரிசோதனை. நம்ம ஒரு சமத்தகவுடைய பரிசோதனையில எல்லா பேர்களுக்குமான நிகழ்தகவு சமத்தகவு இருக்கும் என்றால் எல்லா பேர்களையும் பெறுவதற்கான தகவு சமத்தகவுடையதா இருக்கும் என்றால், ரைட், சான்ஸ் வந்து சமமாக இருந்தால் எல்லாத்துக்குமான சான்ஸ், எல்லா ரிசல்ட்ஸுக்குமான சான்சஸ் வந்து ஈக்குவலாக சமமாக இருந்தால் எல்லாமே சமத்தகவுடைய பேர்கள். அப்படிப்பட்ட பரிசோதனை சமத்தகவுடைய பரிசோதனை, ரைட்? உதாரணமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் எல்லா தகவுகள், எல்லா பேர்களையும் கொண்டதை இங்க பார்க்கணும். உதாரணமாக நாணய குற்றி சுழத்து, அதே மாதிரி போடாத தாயக்கட்டை, அதே மாதிரி உதாரணமாக 5 அட்டைகள், ஒன்று தொடக்கம் 5 வரை இலக்கமிடப்பட்டுள்ள 5 சமமான அட்டைகள், ரைட், கார்ட்போர்டு அட்டைகளா இருக்கலாம். அப்ப அந்த அட்டைகள்ல இருந்து ஒன்று கிடைப்பதற்கான பேரு 5ல உண்டு ஒரு தடவை. 2 கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5ல உண்டு. 3 கிடைப்பதற்கான நிகழ்தகவு 5ல உண்டு, ரைட்? அப்ப எல்லா தகவுகளும் எல்லாத்துக்குமான பேர்களுக்குமான சமத்தகவுகள் இங்க காணப்பட்டது. அதனால இந்த நிகழ்ச்சிகள் சமத்தகவுடைய நிகழ்ச்சிகள் என்று அழைக்கப்பட்டது, ரைட்? அதே மாதிரி சமத்தகவற்ற பேர்கள் என்றால் நிகழ்ச்சிக்கான தகவுகள் நிகழ்தகவு சமனற்றதாக இருக்கு. சமத்தகவற்றது என்ற சமத்தகவுடையது என்ன எனக்கு தெரியும். எல்லா பேர்களும் வந்து சமத்தகவுடையதா இருக்கு. அப்ப அதுக்கு மாற்றமாக சமன் இல்லாததாக இருந்தால் அது வந்து சமத்தகவற்றது. உதாரணமாக ஒரு வித்து முளைத்தல் முளைக்காமை. ஒரு வித்தனாக நட்டினால் அதுல கிடைக்கக்கூடிய பேர்கள் ஒன்று முளைப்பதற்கான சான்ஸ், முளைக்காம இருப்பதற்கான சான்ஸ். ஆனால் இதற்கான சான்சஸ் வந்து சமன் இல்லை, சான்சஸ் சமன் இல்லை. உதாரணமாக வித்து முளைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து 20% இருக்கலாம். உதாரணமா முளைக்காம இருப்பதற்கான சான்ஸ் 80% இருக்கலாம். அல்லது மாசி, ரைட், 64% வீதம் முளைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. 36% முளைக்காம இருப்பதற்கான சான்ஸ். அப்ப இது வந்து சமத்தகவு இல்லை. இந்த பேருக்கான சான்ஸ் சமமானதாக இல்லை. சமமானதாக இல்லாட்டி அது வந்து சமத்தகவற்ற பேரு என்று அழைக்கப்பட்டது, ரைட்? அப்ப இங்க ஒரு சமத்தகவுடைய ஒரு மாதிரி வெளியிட நிகழ்ச்சி, ஒரு சமத்தகவுடைய ஒரு மாதிரி வெளியின் நிகழ்தகவு, ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவு
அப்ப ஒரு நிகழ்ச்சியிட நிகழ்தகவு உதாரணமாக இப்ப நாங்க இங்க பார்க்க போற எல்லாம் இந்த பாடத்துல வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே சமத்தகவுடைய நிகழ்ச்சிகள் தான். சமத்தகவுடைய மாதிரி வழியை கொண்ட நிகழ்ச்சி. இப்ப இங்க ஒரு நிகழ்ச்சியிட நிகழ்தகவு அது நடப்பதற்கான சான்ஸ் இல்லைங்கண்ணா அதை பார்க்க போல அதுக்கான நிகழ்தகவை எழுதக்கூடிய முறை எப்படி என்றால் நிகழ்ச்சியின் மூலகங்களின் எண்ணிக்கை. ஒரு நிகழ்தகவுல இரட்டை எண்களோட எண்ணிக்கை, இரட்டை எண்களாக இருக்கக்கூடிய மூலகங்களோட எண்ணிக்கை, ரைட்? அதன் கீழே மாதிரி வெளியின் மூலகங்களின் எண்ணிக்கை. உதாரணமாக பார்க்கணும். இப்ப நான் ஒரு நிகழ்ச்சி சொன்னா இரட்டை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, அல்லது தலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, பூ கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் வர அந்த நிகழ்ச்சியில மூலகங்களின் எண்ணிக்கை. அதன் கீழே அந்த சந்தர்ப்பத்துல வரக்கூடிய மாதிரி வெளியிட மூலகங்கள் எல்லாத்திலையும் எண்ணிக்கை கிளம்பும். அப்படி போட்டால் அது நாங்க ஒரு பின்னம் மொத்தமான பேர்கள் அதுல குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கான பேர்களை எழுதணும். மொத்தமான பேர்ல இருந்து குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கான பேர்கள் எழுதினா இங்க நிகழ்தகவை பெறணும். அப்ப உதாரணமாக ஏ என்ற நிகழ்ச்சியில நிகழ்தகவு, ஏ என்ற நிகழ்ச்சியில நிகழ்தகவு பி ஏ ஆக இருந்தால், ஏ என்ற நிகழ்ச்சியில நிகழ்தகவு பி ஏ ஆக இருந்தால், நம்பர் ஆஃப் ஏ என்ற நிகழ்ச்சியில வரக்கூடிய மூலகங்களின் எண்ணிக்கை, ரைட்? அதன் கீழே மாதிரி வெளியின் மூலகங்களின் எண்ணிக்கை, மாதிரி வெளியிட மூலகங்களின் எண்ணிக்கை என்ற அடிப்படையில தான் இந்த நிகழ்தகவு இது. நிகழ்தகவு எழுதக்கூடிய முறை இப்படித்தான், ரைட்? அப்ப இங்க நிகழ்தகவு எழுதக்கூடிய முறை ஒரு நிகழ்ச்சி. இப்ப இங்க நிகழ்ச்சிகள் எல்லாமே நாங்க பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே சமத்தகவுடைய மாதிரி வெளிகள் தான். சமத்தகவுடைய நாங்க பார்த்த நேரத்தோட சமத்தகவு எல்லாத்துக்குமான சான்ஸ் ஈக்குவலாக வர, எல்லா ரிசல்ட்ஸும் கிடைப்பதற்கான பேரு ஈக்குவலாக. அப்படிப்பட்ட நிகழ்தகவுகள் அந்த நிகழ்ச்சியில நிகழ்தகவு எப்படின்னா அந்த குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மாதிரி வெளியில வரக்கூடிய மூலகங்களுடைய எண்ணிக்கையின் மேல என்ன செய்யணும், அந்த நிகழ்ச்சிக்கான மூலகங்கள், அந்த நிகழ்ச்சிக்கான பேருகள் எழுதணும். மொத்தமான பேருகள் இருந்து குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கான பேருகள் எழுதணும். உதாரணமாக ஏ என்ற ஒரு நிகழ்ச்சின்னு பார்த்தால், ஒரு மாதிரி வெளியில ஏ என்ற நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவை பார்த்தா அந்த ஏ என்ற நிகழ்ச்சிக்கான மூலகங்களின் எண்ணிக்கை கீழே அந்த மாதிரி வெளியில வரக்கூடிய மூலகங்களின் எண்ணிக்கை என்ற அடிப்படையில எழுதணும். உதாரணமா நாங்க ஒரு தாயக்கட்டை, நாங்க இப்ப ஆரம்பத்துல இன்னொரு தாயக்கட்டையை தான் பார்த்துட்டு வரோம். ஒரு தாயக்கட்டை, கோடாத தாயக்கட்டை. தாயக்கட்டை நம்ம மேல எரிஞ்சி அதுல வரக்கூடிய பேருகளை பார்த்தால், அதுல வரக்கூடிய பேருகள் 6 பேருகள். அதுல 1, 2, 3, 4, 5, 6 என்ற பேருகள் இங்க சமத்தகவுடைய பேருகள் கிடைக்கிறது. இந்த சமத்தகவுடைய பேருகள் எல்லாமே மாதிரி வெளியிட மூலகங்கள், ரைட்? அந்த மாதிரி வெளியிட மூலகங்கள் 6லையும் நான் சொல்ற ஒற்றை எண்கள் என்றால் 3 மூலகங்கள் வரும். இரட்டை எண்கள் என்றால் 3 மூலகம், ரைட்? 3க்கு மேற்பட்ட இலக்கங்கள் என்றால் 3, 4, 5, 6 அது 3 மூலகம். 4க்கு மேற்பட்ட எண்கள் என்றால் 5, 6 அப்ப 2 மூலகங்கள். இப்படி நிகழ்ச்சி இடங்களை வேறுபடுத்தணும். உதாரணமாக ஒரு மாதிரி எழுதுற ஒரு தாயக்கட்டை, சரி? ஒரு தாயக்கட்டையில வரக்கூடிய பேரு 1, 2, 3, 4, 5, 6 இந்த 6 பேர்கள் ஒரு தாயக்கட்டையை நான் சுண்டினால் வர. இந்த பேருகள்ல இதுல 3 மடங்குகள் என்று வந்தால் ஏ என்றது 3 மடங்கு, 3, 6. பி என்றது ஒற்றை எண்கள் அப்படின்னா 1, 3, 5. சி என்பது முதன்மை எண்கள் என்றால் 2, 3, 5. அதே மாதிரி 4 மடங்குகள் என்றால்
4 மட்டும். Right? இப்படி நிகழ்ச்சிகள் வந்த நேரம் நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவுகள் பார்க்கிறதா ஏ என்ற நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவு PA ஏன தொடைக்கான மூலகங்கள் எண்ணிக்கை 2 மாதிரி வெளியீடு மூலகங்கள் எண்ணிக்கை 6 PV என்ன அதாவது B என்ற நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவு 3 6 சமன் 2 1 இது 3 1 எளிய வடிவில் எழுது. அதே மாதிரி சி என்ற நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவு மொத்தம் மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய மூலகங்கள் 6 அதுல மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய மூலகங்கள் 6 அதுல சி மூலகங்கள் 3 மூலகங்கள் 6 அவ இந்த அடிப்படையில் பார்ப்போம். ரைட், முதலாவது என்றால் பயிற்சிகள் பார்க்கறது நேரம் இல்லாட்டி நாங்க இன்னொரு டைம் ஒன்று போட்டு இந்த வீக்லயே இன்ஷால்லா ஸ்கூல் லீவ் தானே ஒரு 1 டே டைம் ஒன்று போட்டு நாங்க பயிற்சிகளை பார்ப்போம். இப்ப அடுத்தது நாங்க பார்க்க போறது ஒன்றிப்பு இடைவெட்டு. இப்ப ஒன்றிப்பு இடைவெட்டு நாங்க தொடைகள் பாடத்துல பார்த்துட்டோம். தொடைகள் பாடத்துல ஒன்றிப்பும் இடைவெட்டும் பார்த்திருக்கிற ஒன்றுக்கும் இடைவெட்டும். இப்ப ஒன்றிப்பு என்றால் எங்களுக்கு தெரியும் எல்லாம் 2 3 நிகழ்ச்சிகள் வந்தா எல்லா நிகழ்ச்சிகளும் 2 நிகழ்ச்சிகள் என்றால் அந்த எல்லா நிகழ்ச்சிகளும் தான் ஒன்றிப்பு. இடைவெட்டா 2க்கும் போதும் தெரியும் தான் இந்த விஷயம். இது நாங்க தொடைகள்ல பாக்குற தொடையில வரக்கூடிய விஷயத்தை அடிப்படையாக வச்சுதான் நிகழ்த்தகவுகள் நாங்க எழுதும். உதாரணமாக A, B என்ற 2 நிகழ்ச்சிகள் இருந்தால் A, B என்ற 2 நிகழ்ச்சிகள் இருந்தால் A இடைவெட்டு B ஆக இருந்தால் இடைவெட்டு என்ன எப்படி இருந்தது? A இடைவெட்டு B ஒன்று பண்ணால் A ஒன்றுக்கு B. ரைட், உதாரணமாக ஒரு மாதிரி வெளியினாங்க இடைவெட்டனால் A இடைவெட்டு B ஒன்று பெறால் A ஒன்றுக்கு B. இந்த அடிப்படையில இந்த 2 நிகழ்ச்சிகளை எங்களுக்கு எழுதணும். இப்ப நாங்க உதாரணமாக ஒரு மாதிரி வெளியே எடுக்கிறேன் அப்படின்னா நாங்க 5 அட்டைகள் சமமான அட்டைகள் 1 தொடக்கம் 5 வரை இலக்கமிடப்பட்ட சமமான அட்டைகள் எடுத்தால் அந்த அட்டைகள்ல வரக்கூடிய பேர்கள் உதாரணமாக நான் கண்ண முடியுது ஒரு பையில ஒரு பேக்ல அல்லது ஒரு பாக்ஸ்ல 1 தொடக்கம் 5 வரை இலக்கமிடப்பட்ட சமமான அட்டைகள் இருந்தால் நான் என்ன செய்யறேன், கையை போட்டு ஒரு அட்டை அடிக்கிறேன். அந்த அட்டையில வரக்கூடிய இலக்கம் 1ஆக இருப்பதற்கான நிகழ்ச்சி, 2ஆக இருப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு 5 நிகழ்ச்சியில வரப்போறோம் 1 தொடக்கம் 5 வரை. அப்ப அது மாதிரி வழியா எங்களுக்கு எழுதுறீங்க. எப்படி மாதிரி வழி 1 தொடக்கம் 3 4 5 இப்படி 5 நிகழ்ச்சிகள் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. இதுல நான் என்ன செய்ய போறால் இந்த அட்டைகள்ல வரக்கூடிய எண் முதன்மை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி A என்றால் முதன்மை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி A ஆக இருந்தால் முதன்மை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி A என்று வச்சா ஏக்கான நிகழ்ச்சிகள் என்னென்ன, ஏக்கான பேருகள் 2 3 5. ரைட், அதே மாதிரி இரட்டை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சிகள் என்ன, எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி B ஆக இருந்தால் Bக்கான நிகழ்ச்சிகள் பேருகள் 2 4 4. ரைட், இது நிகழ்ச்சிகள். அப்ப இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய தொடைப்பிரிவுகள் தான் இந்த நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சிகள்ல ரைட் A இடைவெட்டு B எப்படி
ஏக்கும் பிக்கும் பொது. ஏக்கும் பிக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி ரெண்டு. ரெண்டு கிடைப்பதற்கான அப்ப இங்க வந்து வேண்டும். அதே மாதிரி ஏ ஒன்றுக்கு பி ஆக இருந்தார். என்ன வர 2 3 4 5. 2 2 3 4 5 இங்க ஒன்று வரல. ஏண்டா ஏலையும் ஒன்று இல்லை பிலையும் ஒன்று இல்லை. அப்ப 2 3 அதாவது ஏயும் ஏ நிகழ்ச்சி பி நிகழ்ச்சி ரெண்டையும் சேர்ந்து எல்லாமே ஒன்று எழுதணும். இந்த நாங்க இப்படி எழுதுறேன் அந்த ஓர்டருக்கு எழுதணும். நம்பர்ஸ் ஓர்டர், அல்பபெட் ஓர்டர், அந்த அடிப்படையில எழுதணும். இதை நாங்க ஒரு வெண்வரி படத்துல குறிப்பதா இருந்தா இப்படி ஒரு வெண்வரி படம். இது வந்து இது பொதுவாக வரது ரெண்டுக்கும் பி ஏ வந்து 3 பி வந்து 4 அடுத்த ஒன்று வெளியிடும். இப்படி மென்வரி படத்திலேயும் இதுல குறிச்ச தெரியும். ரைட், மென்வரி படத்திலேயும் குறிக்கிறதுக்கு தெரியும். அடுத்தது இந்த நிகழ்ச்சிகளை நீங்களுக்கு தொடைகள் என்ன செய்யறேன், இந்த நிகழ்ச்சிகளுக்கான ஒரு சமன்பாடு அப்படி தொடை சமன்பாடு. நம்பர் ஆஃப் ஏ ஒன்றுக்கு பி சமன் நம்பர் ஆஃப் ஏ சக நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி. நாங்க ஒரு சமன்பாடு போடுறதானே. இது வந்து நாங்க தொடைகள் பாடத்துல பார்க்கணும். இதே நாங்க நிகழ்த்தகவை மாற்றணுமாக இருந்தால் நிகழ்த்தகவு எப்படி, நிகழ்த்தகவு காணத்துக்கான சமன்பாடு எப்படி, ஒரு நிகழ்த்தகவு என்றால் ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சிக்கான நிகழ்ச்சியிட மூலகங்களுடைய எண்ணிக்கை, ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் மூலகங்கள் எண்ணிக்கை. அதாவது ஏ ஒன்றுக்கு பி என்ற நிகழ்ச்சியிட மூலகங்களின் எண்ணிக்கை, அதன் கீழ் மாதிரி வெளியின் மூலகங்களின் எண்ணிக்கை. இந்த எல்லாத்தையும் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளின் மூலகங்களின் எண்ணிக்கை. இதை நான் என்ன செய்ய போறேன், மாதிரி வெளியிட மூலகங்களின் எண்ணிக்கையால வகுக்க போறேன். எல்லாத்தையும் எல்லாத்தையும் நம்பர் ஆஃப் மாதிரி வெளியிட நம்பர் ஆஃப் மாதிரி கிடைக்கக்கூடியது இதற்கான நிகழ்தகவு ஏ ஒன்றுக்கு பி நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவு சமன் ஏ நிகழ்ச்சி ஏக்கான நிகழ்தகவு சக நிகழ்ச்சி பிக்கான நிகழ்தகவு மாறை கழித்தல் நிகழ்ச்சி ஏ இடைவெட்டி பிக்கான நிகழ்தகவு. இந்த அடிப்படையில நிகழ்தகவு எழுது. இப்படி எங்களுக்கு நிகழ்தகவுக்கான சமன்பாடு எழுதும். ரைட், அப்ப நாங்க தொடைகளில் இருந்து பெறப்பட்ட சமன்பாட்டில இருந்து நிகழ்தகவுக்கான சமன்பாட்டை பெற்றிருக்கிற. ரைட், இது நாங்க முந்தைய சமன்பாட்டிலிருந்து எடுத்தோம். நிகழ்தகவுக்கான மூலகங்கள் எண்ணிக்கையால வகுத்ததால இந்த சமன்பாடு. ரைட், அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சிகள். தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சிகள். தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சி. தம்முள் புறநீக்கும் நிகழ்ச்சிகள் என்றால் பொது மூலகங்கள் இல்லாத நிகழ்ச்சி. தம்முள் புறணிக்கும் நிகழ்ச்சிகள் என்றால்
பொதுவான மூலகங்கள் இல்லாத நிகழ்ச்சிகள். ரைட்? அப்ப உதாரணமாக நாங்க சமமான தாயக்கட்டை, சமமான அட்டைகளை கொண்ட ஒரு மாதிரி வெளியே எடுத்தார். அதாவது ஒரு இப்ப பார்த்துட்டு வர அந்த சமமான அட்டைகள் இதைத்தான் ஒரு பையில ஒரு பாக்ஸ்ல சமமான அட்டைகள் இருந்தால், சமமான அட்டைகள் எண்கள் இடப்பட்ட 1 முதல் 5 வரை எண்கள் இடப்பட்ட 5 சமமான அட்டைகள் இருந்தால் அதுல வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அடிப்படையில நாங்க பார்த்துட்டு வரோம். இப்ப அங்க மாதிரி வெளியிடால் அதில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் 1 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, 2 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, 3 கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, இப்படி எல்லா நிகழ்ச்சிகளுக்குமான மாதிரி வெளி எல்லாத்தையும் சேர்த்து இப்படி எஸ் சமன் 1, 2, 3, 4, 5 இப்படி 5 நிகழ்ச்சிகள் இங்க வரும். 5 நிகழ்ச்சிகள் இங்க வா 5 நிகழ்ச்சிகள் 5 பேர்கள். இப்ப நாங்க இதுல ஒற்றை எண்கள் என்ற ஒரு பகுதியை எடுத்தால், ஒற்றை எண்கள் என்ற ஒரு பகுதியை எடுத்தால் இதுல வரக்கூடிய ஒற்றை எண்கள் எப்படி ஏயாக இருந்தால், ஒற்றை எண்கள் ஏயாக இருந்தால் இதுல 1, 3, 5 அதே இரட்டை எண்கள் அதற்கான பேர்கள் 2, 4. இந்த 2 நிகழ்ச்சிகள் ஏ என்ற நிகழ்ச்சி, பி என்ற நிகழ்ச்சி, அதாவது இந்த அட்டைகள்ல அதாவது ஒற்றை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி, இரட்டை எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சிகள் வரும். இந்த 2 நிகழ்ச்சிகளையும் பொதுவான மூலகங்கள் இல்லை. பாருங்க, பொதுவான மூலகங்கள் இல்லை. இதுல 3 மூலகங்கள், இதுல 2 மூலகங்கள், ஆனால் ரெண்டுமே பொதுவான மூலகங்கள் இல்லை. ரைட்? ரைட். இந்த 2 நிகழ்ச்சிகளையும் பொதுவான மூலகங்கள் இல்லாததால இந்த 2 நிகழ்ச்சிகளும் தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகளாக கருதப்பட்டது. ரைட்? அப்ப தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள் என்றால் அங்க அந்த 2 நிகழ்ச்சிகளுக்கு பொதுவான மூலகங்கள் இல்லாமல் இருக்கும். ரைட்? நாங்க இதை நாங்க ஒரு மாதிரி வெளி வெண்வரி படத்துல வரைஞ்ச வெண்வரி படத்துல வரைஞ்சா வேற வேறவாகத்தான் வரையும். இங்க 1, 3, 5, 2, 4 இப்படின்னு சொல்லி மாதிரி வெளியே வேற வேறவாகத்தான் நிகழ்ச்சிகளை இங்க காட்டணும். ரைட்? எனவே இங்க பொதுவான மூலங்கள் இல்லாததால இங்க நாங்க ஏ இடைவெட்டு பி இங்க 0 ஏ இடைவெட்டு பி இங்க ஒரு சூன்யத்தொடையாக, சூன்யத்தொடை எங்களுக்கு தெரியும், சூன்யத்தொடை எங்களுக்கு தெரியும். அதாவது அதுக்கான மூலகங்கள் இல்லை, மூலகங்களின் எண்ணிக்கை 0. நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி என்றா இந்த நம்பர் ஆஃப் ஏ இடைவெட்டு பி காணது நம்பர் 0. ரைட்? அப்படி இருந்தா இது தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள் என்று வரும். ரைட்? இது ஓகே. அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது நிரப்பி நிகழ்ச்சிகள். அடுத்தது நிரப்பி நிகழ்ச்சிகள். நீங்க தம்முள் புறநீங்கும் நிகழ்ச்சிகள் என்றால் இந்த இடங்களை சரியாக விளைவிக்கும். சரி, அடுத்த விஷயம் நிரப்பி நிகழ்ச்சிகள் என்றால் ஒரு நிகழ்ச்சி அல்லாத இன்னொரு நிகழ்ச்சி. ரைட்? ஒரு நிகழ்ச்சி அல்லாத இன்னொரு நிகழ்ச்சி. அதாவது இந்த அந்த அட்டைகள் அடிப்படையில வச்சா இதுல ஒன்று ஒற்றை எண்கள், ஏ என்றது ஒற்றை எண்கள். அப்ப ஏ அல்லாதது ஏ அல்லாத நிகழ்ச்சி. ரைட்? அதுதான் இங்க நிரப்பி நிகழ்ச்சியா வரும். ஏ நிரப்பி என்றால் ஏ அல்லாத ஒற்றை எண்கள் அல்லாத எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. பி என்றது இரட்டை எண்கள் என்றால் பி நிரப்பி என்றால் இரட்டை எண்கள் அல்லாத எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. இதுதான் விஷயம். ரைட்? பார்ப்போம்.
நிரப்பி நிகழ்ச்சி என்றால் நான் உதாரணமாக ஒரு மாதிரி வெளி வரக்கூடிய பேருகள் 1, 2, 3, 4, 5 என்ற பேருகள் நிகழ்ச்சிகள் இருந்தால் இதுல என்னது முதன்மை எண்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி. நான் 5 அட்டைகள் இருக்கிறேன். 5 அட்டையில் நான் எடுக்கிற நேரம் அந்த அட்டையில் இருக்கக்கூடிய எண் முதன்மை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி ஏ. முதன்மை எண்ணாக இருப்பதற்கான நிகழ்ச்சி ஏ ஆக இருந்தால் ரைட், கிடைப்பதற்கான ஏ ஆக இருந்தா அதற்கான மூலகங்கள் எப்படி வரும்? ஏ என்றால் இந்த முதன்மை எண் 2, 3, 5 ரைட். முதன்மை எண் ஏ. ஏ நிரப்பி என்றா இந்த ஏ நிரப்பி என்றால் ஏ அல்லாத நிகழ்ச்சி. ஏ நிகழ்ச்சி அல்லாதது, அதாவது முதன்மை எண் அல்லாத எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்றுதான் வரும். அப்படி வந்தால் இங்க முதன்மை எண் அல்லாத எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி என்றால் 2, 3, 5 தவிர 1, 4 வரும் ரைட். 2, 3, 5 தவிர இந்த நிகழ்ச்சிக்குரிய மூலகங்கள் தவிர ஏனைய மூலகங்கள் எல்லாமே வரும். அது குறிப்பிட்ட மாதிரி வெளியில. அப்ப இங்க 1, 4, இங்க 1, 4 ரைட். இந்த அடிப்படையில தான் இந்த அடிப்படையில அதாவது ஏ அல்லாத நிகழ்ச்சி என்னன்னா முதன்மை எண் அல்லாத எண் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி ரைட். இங்க இந்த விஷயங்களை வச்சு இப்ப நாங்க படிச்ச நிரப்பி நிகழ்ச்சி, தமிழ் புறநீங்குபவை, இடைவெட்டு, ஒன்றுக்கு இந்த அடிப்படைகளை வச்சு இந்த சமன்பாடுகளை அடிப்படையை வச்சு 2 உதாரணங்கள் பார்ப்போம் ரைட். இதை வச்சு நாங்க பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஏ என்றால் இங்க நம்பர் ஆஃப் அல்லது ஏக்கான நிகழ்தகவு பார்த்தால் ஏக்கான நிகழ்தகவு பார்த்தால் அதாவது முதன்மை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு பார்த்தால் எப்படி மொத்த மூலகங்களின் எண்ணிக்கை 5 மாதிரி வெளியிட ஏ நிகழ்ச்சிக்கான மூலகங்கள் எத்தனை? 3. ஏ நிகழ்ச்சிக்கான மூலகங்கள் 3. அதே மாதிரி ஏ நிரப்பியாக இருந்தால் அதாவது ஏ நிரப்பி இந்த நிகழ்ச்சிக்கான நிகழ்தகவு எப்படி அதற்கான மூலகங்கள் எண்ணிக்கை 2, 5 அல்லது முழுமையான நிகழ்தகவின் கீழ் மறை 7 நிகழ்தகவு அப்படின்னா 1 மறை 5, 3 அல்லது 1 மறை ஏக்கான நிகழ்தகவு அப்படி பார்க்க 5, 2 வரும் சரி. அதே மாதிரி இன்னைக்கு டிபியை பார்த்தா பி அதாவது 2 எப்படி வரும்? பி போடலனா அடுத்தது பிஏ என்பது 3 ரைட். அதே மாதிரி பிஏ இடைவெட்டி பி 18 ஒன்று இப்படி இருந்தா அதற்கான நிகழ்தகவுகள் இந்த நிகழ்தகவை தந்திக்கிறார். அதாவது ஒரு மாதிரி வெளியில வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அடிப்படையில
ஏக்கான நிகழ்தகவு 9/4, பிக்கான நிகழ்தகவு 9/3, ஏ இடைவெட்டு பிக்கான நிகழ்தகவு 18/1. இப்படிதான் எங்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? இப்ப கேள்வி என்னண்டா, கேள்வி டி ஏ ஒன்றுக்கு பிக்கான நிகழ்தகவு என்ன? அதே மாதிரி பி ஏ நிறத்துக்கான நிகழ்தகவு, அதே மாதிரி பி பி நிரப்பிக்கான நிகழ்தகவு. என்ன செய்யணும்? இதுக்கான சமன்பாடுகளே தெரியுங்க. சமன்பாடு எங்களுக்கு தெரியும். இப்ப நான் சமன்பாடு போடணும். பி ஏ ஒன்றுக்கு பி சமன் பி ஏ சக பி பி வரை பி ஏ இடைவெட்டு வி. இதில் நாங்கள் பிரதியிட்டால் பி ஏ வந்து 1/4 சக 3/9 வரை 1/18. ரைட். என்ன செய்யணும்? பகுதி எண்கள் சமனாக இருந்தால் தான் எங்களுக்கு பின்னங்கள் தீர்க்கலாம். பகுதி எண்களை சமப்படுத்துறதுக்காக இந்த 2ஐயும் 2ஆல இருக்கும். 2ஆல பெருக்கினால் இந்த 18 4 2 8 23 6 29 18 வரை 1/18. 8ஐ மாறி கூட்டினா 14. 14 ஒன்று போனா 14 8 மாறும் 14 கூட 18. 13 மொத்தமாக மாதிரி வெளியில 18 நிகழ்தகவுகள், 18 நிகழ்ச்சிகள் பேருகள். அந்த 18 பேருகள்ல ஏ பேருக்கான நிகழ்தகவு, ஏ கிடைப்பதற்கான நிகழ்தகவு 8, அடுத்தது 6 பிக்கானது என்று பொதுவாக இருக்கக்கூடியது 1. ரைட். அப்ப மாதிரி வெளியில வரக்கூடிய மொத்த மூலகங்கள் எத்தனை இருக்கு? ஏபி மொத்தமா சேர்த்து 13ஆக இருந்தால், ரைட், மொத்தமா சேர்த்து 13ஆக இருந்தால் வெளியில ஏபியின் தவிர்த்த மூலகங்கள் 5 இருக்கும் வெளியில. ரைட். அது மாதிரி வெளியில. சரி, இந்த அடிப்படை. அடுத்தது ஏ நிரப்பி. ஏ வந்து மொத்தம் 9/4. ரைட். அப்ப ஏ அல்லாத 9/5. பி வந்து 9/3. பி நிரப்பி என்றால் 9/6 வரும். ரைட். இரண்டாவது பி ஏ நிரப்பி என்றால் 1 வரை 9/4. 9/5 வரும். அதே மாதிரி பி நிரப்பி என்றால் 1 வரை 9/3 வரும். 9/6. ரைட். அதாவது பி தவிர மத்த எல்லாம். ரைட். மத்த எல்லாத்தையும் கூட்டினா 1 தானே வரும் ஃபுல்லா. ரைட். அந்த அடிப்படையில இப்படிப்பா பின்னங்கள் தொடை எல்லாம் சேர்த்து நிகழ்தகவுல இங்க வந்து. ரைட். அடுத்த விஷயம் நாங்க பார்க்க போறது நெய்யறி வரை. அடுத்த விஷயம் பார்க்க போறது நெய்யறி வரை. மாதிரி வெளியை நெய்யறில் குறித்தல். மாதிரி வெளியில ஒரு முழுமையான ஒரு மாதிரி வெளியே ஒரு நெய்யறில் எப்படி குறிக்க போறேன். ரைட். இங்க ஒரு 2 நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. 2 சந்தர்ப்பம் 2 நிகழ்ச்சியில் ஒரே தடவை நடக்க போகுது. உதாரணமாக ஒரு அட்டை, ஒரு பாக்ஸ்ல
ஒன்று தொடக்கம் 5 வரை இலக்கமிடப்பட்ட 5 அட்டைகள், 5 அட்டைகள், 1 முதல் 5 வரை இலக்கமிடப்பட்ட 5 அட்டைகள், ரைட்? அது ஒரு பெட்டியில இருக்கு. அதே மாதிரி ஒரு நாணயம் என்றால் நாணயத்தில் இப்ப நாணயம் கோடாத நாணயம். அப்ப இங்க வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்தால், பெறக்கூடிய பேர்களை பார்த்தால், ஒரு நாணயத்தை நான் மேல் நோக்கி சுண்டினால் வரக்கூடிய பேர்கள் ஒன்று தலை அல்லது பூ அல்லது ஹெச், ஹெட் அல்லது டைல், ஹெச் அல்லது டி. அதே மாதிரி பெட்டியிலிருந்து ஒரு எலுமாறாக ஒரு அட்டையை வெளியில் எடுத்தால் அதுல வரக்கூடிய இலக்கம் 1 தொடக்கம் 5 வரை 5 நிகழ்ச்சிகள், 5 பேர்கள், ரைட்? தெரியும். இதுல வந்து நான் 2 சந்தர்ப்பங்கள் எழுதுறேன், 1 முதல் 5 வரை ஆகும். இங்க வரக்கூடிய நிகழ்த்தகவு 1, 2, 3, 4, 5 பேர்கள் கிடைக்கும். அதே மாதிரி இரண்டாவது ஒரு நாணயம் இருந்தால் ஒரு நாணயத்துல கிடைக்கக்கூடிய பேரு ஒன்று ஹெட் அல்லது டை. 2 சந்தர்ப்பம், ஒன்று ஹெட் அல்லது டை, அதாவது பூ, தலை அல்லது பூ என்ற அடிப்படையில பார்க்க. இப்ப இங்க மாதிரி வெளிய வரையத்துக்காக வரிசைப்பட்ட சோடிகள் எழுதப்படும். மாதிரி வெளியே என்ன செய்யப்படும்? வரிசைப்பட்ட சோடிகளாக இது எழுதப்படும். இந்த 2லயும் சந்தர்ப்பம், 2 சந்தர்ப்பம் தானே, ரெண்டு நிகழ்ச்சி நடக்கப்படும் ஒரே தடவையில. ஒன்று நாணயத்தை சுண்டுறேன், இன்னொன்று பாக்ஸ்ல இருந்து பெட்டியில இருந்து ஒரு அட்டையை வெளியில எடுக்கிறேன், ரைட்? இந்த 2 சந்தர்ப்பங்களையும் பெறக்கூடிய நிகழ்ச்சிகளை உண்டாக சேர்த்து, ஒன்று இதுல பெறக்கூடிய நிகழ்ச்சி, இதுல பெறக்கூடியது, ரெண்டும் எங்களுக்கு 10 நிகழ்ச்சிகள் கிடைக்கலாம். அப்படின்னா இதுல அட்டை உண்டு கிடைக்கிற நாணயம் தலை, அட்டையில 2 நாணயம் தலை, அட்டையில 3 நாணயம் தலை, அட்டையில 4 நாணயம் தலை, அட்டையில 5 நாணயம் தலை. இப்படி 5 அதே மாதிரி அட்டையில 1 நாங்க 2ஆம் இலக்கம் எடுக்கிற, இங்க 3, இங்க இப்படி 10 நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. மொத்தமாக 10 நிகழ்ச்சிகள், ரைட்? அப்ப அந்த 10 நிகழ்ச்சி நான் என்ன செய்ய போறேன்? ஒரு நெய்யறியில வரைய போறேன். ஒரு நெய்யறியில வரையறதுக்கு நான் என்ன செய்ய போறேன்? இதெல்லாத்தையும் ஒரு வரிசைப்பட்ட சோடியாக மாதிரி வெளியில எழுத மாதிரி வெளியே எழுத போறேன். மாதிரி வெளியே எப்படி? ஒரு வரிசைப்பட்ட சோடியா மாதிரி வெளியே எழுதினார். இப்படி ஒன்று அட்டையில உண்டும் இந்த தடையில் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி. இன்னொன்று அட்டையில 2 தலையும் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி. அட்டையில 3 தலையும் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி. அட்டையில 4 தலையும் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி. அட்டையில 5 தலையும் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதே மாதிரி அட்டையில 1 பூவும் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. அட்டையில 2 பூவும் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. அட்டையில 3 பூவும் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. அட்டையில 4 பூவும் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. அட்டையில 5 பூவும் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. இப்படி மொத்தமாக இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு 10 நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. மொத்தமாக 10 நிகழ்ச்சிகள். இந்த வரிசைப்பட்ட சோடிகளை, இங்க வரக்கூடிய நிகழ்ச்சிகளை ஒரு மாதிரி வெளியில, இந்த மாதிரி வெளியில ஒரு நெய்யறியில குறிக்க போறேன். ஒரு நெய்யறி என்றா ஒரு வரைவு மாதிரி. இப்படி ஒரு நெய்யறி. அப்ப நெய்யறியில 2 சந்தர்ப்பம். ஒரு சந்தர்ப்பம் அட்டை, ஒரு சந்தர்ப்பம் இலக்க அட்டை.
ஒரு சந்தர்ப்பம் இலக்க அட்டையில வரக்கூடிய நிகழ்ச்சி. இன்னொன்று நாணயம். இன்னொன்று நாணயம். இதுல பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் எப்படி? அட்டையில பெறக்கூடிய நிகழ்ச்சிகள் வந்து ஒன்று ஒன்று 2 3 4 5. நாணயத்தில தலை அல்லது பூ. இந்த 2 நிகழ்ச்சி. இந்த மொத்தமாக 10 நிகழ்ச்சி எப்படி? ஒன்றும் தலைவி, ரெண்டும் தலைவி, மூன்றும் தலைவி, நான்கும் தலைவி, ஐந்தும் தலைவி, 5 நிகழ்ச்சி. அதே மாதிரி ஒன்றும் பூ, ரெண்டும் பூ, மூன்றும் பூ, நான்கும் பூ, 5 பூ, மொத்தமாக 10 நிகழ்ச்சிகள் இங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 10 நிகழ்ச்சிகள்லையும் நான் சொல்றேன், முதலாம் அட்டையில வந்து இரண்டாம் இலக்கமும் நிகழ்ச்சி 10 உண்டு. இரட்டை இலக்கமும் தலையும் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. இதுல உண்டு. எங்களுக்கு இதை வந்து ஒரு மாதிரி வெளியே நெய்களுக்கு தெரியணும் மொத்தமாக எப்படி இங்க சந்தர்ப்பங்கள் வாரத்துக்கு அமைவ ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் பெறக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் என்னன்னு சொல்லி எங்களுக்கு சரியாக தெரியணும். ரைட். இதுல வந்து நாங்க இப்ப இத மாதிரி ஒரு 1 வரை இலக்கமிடப்பட்ட அட்டைகளாகவும் நாணயமாகவும் பார்த்தேன். இதே எங்களுக்கு 2 தடவை ஒரு நாணய குட்டி அந்த சுண்டுற மாதிரி பார்க்கணும். முதலாம் தடவை கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி, 2ஆம் தடவைக்கு கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சி. முதலாம் தடவை நாணய குட்டி சுண்டினாலும் கிடைக்கக்கூடியது தலைப்பூ. 2ஆம் தடவை நாணயக்குட்டையை இந்த மேல் நோக்கி எரிந்திருந்தாலும் கிடைக்கக்கூடியது தலையும் பூ. அப்ப மொத்தமா நெய்யறியில இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 நிகழ்ச்சிகள் கிடைக்கும். மொத்தமாக 4 நிகழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் பாரு. அதாவது தலை தலை, முதலாம் தடவை தலை, 2ஆம் தடவை தலை, முதலாம் தடவை தலை, 2ஆம் தடவை பூ, முதலாம் தடவை பூ, 2ஆம் தடவை தலை, முதலாம் தடவை தலை பூ, 2ஆம் தடவை பூ, இப்படி 4 நிகழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் பாரு. ரைட். அப்ப இதை நாங்க ஒரு எங்களுக்கு தெரியும் இந்தந்த நிகழ்ச்சிகள் தான் வாருது இந்த சந்தர்ப்பத்துல, இந்த சந்தர்ப்பத்தில் இந்தந்த நிகழ்ச்சிகள் தான். அப்ப இது வந்து கஷ்டமான பாடம் அல்ல, வெரி ஈஸி. இதை சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால எங்களுக்கு வளமையாக பார்ட் 1, அதாவது O level பேப்பர்ல பார்ட் 1 பி பார்ட்ல 5ஆம் கேள்வி அல்லது 4ஆம் கேள்வியாக மாறி மாறி வரக்கூடிய இந்த நிகழ்தகவு கேள்வியில 10க்கு 10 ஸ்கோர் ஈஸியாக அடிக்கும். ரைட். அப்ப இதுக்கு வந்து பேசிக்காக இதை நாங்க வச்சுக்கணும். அடுத்தது நாங்க பார்க்க போனோம் சாரா நிகழ்ச்சிகள். சாரா நிகழ்ச்சிகள் அப்படின்னா சாராத நிகழ்ச்சிகள் அப்படின்னா என்ன? ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சியில தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சியில தாக்கத்தை ஏற்படுத்தாது. பொதுவாக வரலாம், பொதுவான மூலகங்கள் வரலாம், ஆனால் தாக்கம் ஏற்படுத்தப்பட்டதல்ல. தாக்கம் ஏற்படுத்தப்படாத நிகழ்ச்சி, பொதுவாக மூலகங்கள் வராத நிகழ்ச்சி தம்முள் புறணிக்கு போவேன். தம்முள் புறணிக்கும் நிகழ்ச்சின்னு நாங்க பார்த்தேன். இது வந்து சாரா நிகழ்ச்சிகள் தாக்கத்தை ஏற்படுத்தாது. ரைட்.
அதாவது ஒரு எலுமாற்று பரிசோதனை, இதெல்லாம் நாங்க எலுமாற்று பரிசோதனை கெஸ்ஸிங்ல பெறக்கூடிய சான்சஸ். எலுமாற்று பரிசோதனை இதுல ஒரு எலுமாற்று பரிசோதனை ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்வானது வேறொரு நிகழ்ச்சியின் நிகழ்வின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தாது எனில், அப்ப ஒரு நிகழ்ச்சியில பெறக்கூடிய அப்படின்னா 2 நாணய குற்றிகள். சரியா? 2 நாணய குற்றிகள் இருக்கிறது. ஒரு நாணயத்துல பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகள் என்ன? ஒன்று பூ அல்லது தலை. இன்னொரு மத்த நாணய குட்டி சுண்டினால் வரக்கூடியது பூவும் தலையும். ஆனால் இதுல வரக்கூடிய பூ இதுல வரக்கூடிய பூல தாக்கத்தை ஏற்படுத்தாது. இதுல வரக்கூடிய தலை இதுல வரக்கூடிய தலையில தாக்கத்தை ஏற்படுத்தாது. ரைட்? அப்ப இந்த 2ம் சாரா நிகழ்ச்சிகள். இதுதான் விஷயம். ரைட்? அப்ப 2 கோடாத நாணயங்கள் நாங்க எடுத்தால் அந்த விஷயம் நான் விளம்பரப்படுத்த விஷயம் தான் இங்க வர. இதை நாங்க சாரா நிகழ்ச்சிக்கான ஒரு சமன்பாடு சாரா நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சியில தாக்கத்தை ஏற்படுத்தாது. இங்க 2 நிகழ்ச்சி ஏ கமா பி என்ற 2 நிகழ்ச்சியில் எடுத்தார். ஏ என்ற நிகழ்ச்சி பி என்ற நிகழ்ச்சி 2ம் சாரத நிகழ்ச்சிகள். சாராதவையாக இருந்தால், சாராத நிகழ்ச்சிகளாக இருந்தால் இந்த பெறக்கூடிய சமன்பாடு செய்தார். டி ஏ இடைவெட்டி பி ஏ பி, அதாவது ஏ பி பொதுவான நிகழ்ச்சிகள், ஏக்கும் பிக்கும் பொதுவான நிகழ்ச்சிகள் மூலகங்கள் நிகழ்த்தகவு, அதாவது ஏக்கும் பிக்கும் இடைவெட்டு நிகழ்த்தகவு, ஏக்கான நிகழ்த்தகவு தர பிக்கான நிகழ்த்தகவு. இந்த அடிப்படையில ரைட். அப்ப சாரான நிகழ்ச்சி இருந்தா எனக்கு ஒண்ணு, ஒரு நிகழ்ச்சி இன்னொரு நிகழ்ச்சியில தாக்கத்தை ஏற்படுத்தாது. அந்த விஷயம் ரைட். உதாரணமாக PA ஒன்னில் என்ன PB ஒன்னில் என்ன அதாவது ஏ கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு 4 இருந்தால் இந்த கேள்வி இடைவெட்டு ஒன்று பி ஏ இடைவெட்டு பி சமன் பி ஏ, ஏக்கான நிகழ்த்தகவு பி ஈக்கான நிகழ்த்தகவு. இந்த 2 எப்படி செய்யணும்? பெருக்கணும். பெருக்கினா ஒன்னிகை 4 தர ஒன்னிகை 3. ஸோ ஓவர் 1 ஒரு 4 12. 12 ஒன்று இந்த நிகழ்த்தகவாக இடைவெட்டாக இடைவெட்டுக்கான நிகழ்த்தகவாக ஒன்றிப்புண்டா. இதை காட்டிட்டு நாங்க என்ன செய்யறேன்? ஒன்றிப்புக்கான சமன்பாட்டுக்கு போறோம். ஒன்றிப்புக்கான சமன்பாடு எப்படி? ஏ சக பி மறை இடைவெட்டுக்கள். ரைட். அந்த சமன்பாடுல இங்க டி ஏ ஒன்று நாங்க நிகழ்த்தகவுக்கான சமன்பாடு சமப்படுத்தணும், பகுதியங்கள் சமப்படுத்தணும், பகுதியங்கள் சமப்படுத்தினா பின்ன கழிக்கலாம். ரைட். என்ன செய்யணும்? இந்த 2 12 ஆகும். 12 3 3 3 3 12.
4 12 4 4 வரை 1 12 மொத்தமாக 7 ஒன்று போனால் 6 12 சோ 2 1 விடை நிகழ்த்தாவும் காண தெரியும். அப்ப இது ஒரு சமன்பாடு. இது பி ஏ இடைவெட்டி பி சமன் பி ஏ டாட் அதாவது தர பி ஏ டிவி அதாவது நிகழ்த்தகவு ஏ நிகழ்த்தகவு பி நிகழ்த்தகவோட பெருக்கினால் அதுக்கான பொதுக்கான நிகழ்த்தகவு ரைட். நிகழ்த்தகவு ஒரு நிகழ்ச்சியில குறிப்பிட்ட பேரு கிடைப்பதற்கான இந்த சான்ஸ் அதுதான் நிகழ்த்தகவு. அப்ப இங்க வந்து சான்ஸ் பார்க்கக்கூடியது அதாவது அதுதான் இந்த விஷயம். அடுத்தது நாங்க பார்க்க போறது கடைசி விஷயம் எங்களோட பாடத்துல இறுதியான விஷயம் மரவரைபடம். நாங்க எங்களுக்கு இந்த நிகழ்தகவு பாடத்துல முக்கியமானது ஒன்று நெய்யறி அடுத்தது மரவரைபடம். ஒன்று நெய்யறி அடுத்தது மரவரைபடம். இந்த 2 விஷயம்தான் எங்களுக்கு கேள்வியில வரும். அடுத்த பேசிக்கெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த 2 செய்யணும். அது ஒன்று அந்த விஷயம் தெரியணும் ரைட். அப்ப எங்களுக்கு மரவரைபடம் வரையக்கூடிய முறையை பார்ப்போம். உதாரணமாக ஒரு கோடாத 2 நாணயங்கள் எடுப்போமே. மரவரைபடம் மரவரைபடம் என்றால் ஒரு குறிப்பிட்ட 2 நிகழ்ச்சி இருக்கும். 2 நாணய குற்று 2 கோடாத நாணய குற்று ரைட். ஏர்லியாக நெய்யறியில பார்த்த விஷயமே தான் ரைட். 2 நாணய குற்றிகள் 2 நாணய குற்றிகள் நான் என்ன செய்ய போறேன், 2ஐயும் ஒரே அடியாக சொல்லும். ஒரே அடியாக 2ஐயும் என்ன செய்ய மேல் நோக்கி எரிஞ்சு அதுல கிடைக்கக்கூடிய தகவல்கள் பார்க்க போறேன். இப்ப இங்க எனக்கு கிடைக்கக்கூடிய பேரு நிகழ்ச்சி என்னென்ன நிகழ்ச்சிகள் கிடைக்கலாம்? 2லையும் ஒன்றுல பூ அல்லது தலை, அதுலயும் மத்ததுலயும் ஒன்றுல பூ அல்லது தலை. இந்த 2 தான் கிடைக்கக்கூடிய ரிசல்ட்ஸ், மொத்தமான ரிசல்ட்ஸ். அவ இந்த 2 ரிசல்ட்ஸையும் நான் மரவரி படம்ல வரையணும் ரைட். இங்க வந்து 2 கோடா நாணய குட்டி இருந்தாங்க. 2 கோடாத நாணய குட்டி. இந்த கிடைக்கக்கூடிய நிகழ்த்தகவுகள் அதாவது 1 அல்லது டி இந்த 2 தான் கிடைக்கக்கூடிய பேரு, மொத்தமான பேரு இதுதான். முதலாவது 2 குட்டிகளையும் இதுல ஒரு குட்டி எடுத்தால் அதுல பூ அல்லது தலை அல்லது பூ அல்லது தலை, இந்த 2 தான் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிகழ்த்தகவு ரைட். நிகழ்ச்சிகள் இந்த நிகழ்ச்சிகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவுகளை நாங்க மரபுப்படத்துல கொடுத்தா முதலாவது நாணய குற்றி 2ஆம் நாணய குற்றி 2 முறை தடவைல தான் கிடைக்கிறார் ரைட். அப்ப இந்த மரபணி படத்துல வரையறை எப்படின்னா
ரைட். பாருங்க. அப்ப இங்க ஒரு நாணய குற்றிய 2 தடவை மேல் நோக்கி எறிஞ்சார். முதலாம் தடவை, 2ஆம் தடவை. அப்ப முதலாம் தடவை கிடைக்கக்கூடிய பேர்கள் என்ன? ஒன்று பூ அல்லது தலை. அதே மாதிரி 2ஆம் தடவை கிடைக்கக்கூடிய பூ அல்லது தலை. ரைட். 2ஆம் தடவை கிடைக்கக்கூடிய பேர்கள் உண்டு தலை அல்லது பூ. தலை அல்லது பூ. இங்க நிகழ்த்தாங்க எப்படி என்ன நாங்க எழுத போற மொத்தமான பேர்கள் 2. ஒரு நிகழ்ச்சியில மொத்தமான பேர்கள் 2. 2 பேர்ல பூ கிடைப்பதற்கான நிகழ்த்தாவு 1, தலை கிடைப்பதற்கான நிகழ்த்தாவு 1. ரைட். அப்ப 2ல இதுவும் 2ல இதுவும் 2ல 1, இது 2ல என்ன ரெடி 2ஆம் தடவை. அப்ப இந்த சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு பார்க்கணும் ஒன்று தலை கிடைப்பதற்கான நிகழ்த்தாவு 2ல உண்டு, பூ கிடைப்பதற்கான நிகழ்த்தாவு 2ல உண்டு. அதுதான் சரி. இது முதலாம் தடவை, இது 2ஆம் தடவை. இதை நாங்க எப்படி பார்க்க போறோம்? உதாரணமாக முதலாம் தடவை பூ தலையும் 2ஆம் தடவை தலையும் கிடைப்பதற்கான நிகழ்த்தாகும். முதலாம் தடவை தலை, 2ஆம் தடவை தலை. அப்ப இதுக்கு என்ன 2ஆம் தடவை போகும். ரைட். முதலாம் தடவை பூ வந்தா இங்க இது போகும். இங்க முதலாம் தடவை தலை, 2ஆம் தடவை பூ நினைத்தா முதலாம் தடவை தலை, 2ஆம் தடவை பூ. அப்ப இதை வந்து என்ன செய்யணும்? அதற்கான நிகழ்த்தாவு எழுதணும். 2ல 2 தலை, 4ல. அடுத்தது இன்னொன்று முதலாம் தடவை தலை, 2ஆம் தடவை தலை. அப்படின்னா தலை தலை 2ல் 1 தலை. ரைட். இன்னொரு உதாரணம் 2 தடவை ஒரே பக்கம். 2 தடவை ஒரே பக்கம் என்றால் முதலாம் தடவை தலையும் வரலாம், 2ஆம் தடவை தலை வரலாம். அல்லது முதலாம் தடவை பூ, 2ஆம் தடவையும் பூ. 2 சந்தர்ப்பம். 2 சந்தர்ப்பத்தையும் நாங்க ஒன்றிச்சு எழுதுவோம். 2ஐயும் கூட்டணும். 2 தடவையும் ஒரே பக்கம் என்றால் முதலாம் தடவை தலையா இருந்தா 2ஆம் தடவை தலை. அப்ப அது உண்டு. இன்னும் சந்தர்ப்பம் முதலாம் தடவை பூ அடிச்சா 2ஆம் தடவையும் பூ. பூவனா பூ. 2 தடவை 2.
சந்தர்ப்பம். இன்னொன்று, இரண்டு தடவை பாருங்க, இங்க ஒரு தடவையேனும் தலை கிடைப்பதற்கான no issues. ஒரு தடவை சரி கிடைச்சோம்னா இந்த அர்த்தம், ரைட்? அப்ப அதே மாதிரி ஒன்று ரெண்டு தடவை தலை, அல்லது முதலாம் தடவை தலை, இரண்டாம் தடவை பூ, அல்லது முதலாம் தடவை பூ அல்லது இரண்டாம் தடவை தலை. ஒரு தடவையான தலை கிடைச்சு, ரெண்டு தடவையும் பூ அடைச்சால வரல, அந்த சந்தர்ப்பம் தவிர மத்த எல்லா சந்தர்ப்பமும் வர. இப்ப ரெண்டு தடவையும் பூ கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கழிச்சிட்டால் மொத்தமான நிகழ்ச்சியிலிருந்து என்ன செய்யுது, ஒரு தடவையான தலை கிடைப்பதற்கான நிகழ்த்தாகவும் வர. அதாவது ரெண்டு தடவையும் பூ கிடைப்பதற்கான நிகழ்த்தாகவும் ரெண்டில் ஒன்று, ரெண்டில் ஒன்று, நாலில் ஒன்று. அப்ப மொத்தம் ஒன்று மறை இரண்டு தடவையும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, முதலே குரணி அப்ப பாருங்க, முதலாம் தடவை தலை 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 பூ அல்லது தலை மட்டும் இதுதான் சொல்லி ஒரு சரியா குறிப்பிட்ட நிகழ்ச்சி. அப்ப மொத்தமான ஒரு பேர் இந்த ரைட், அதோட
ரைட். சாரி, நெட்வொர்க் இஷ்யூ. அடிக்கடி ஃபோன் டெக் ஆயிட்டு வரேன். இல்லை சரியா பார்ப்போம். நெக்ஸ்ட் வியாழக்கிழமை தேர்ஸ்டே நான் மார்னிங் 8 to 10 அல்லது 9 to 11 அல்லது பாடத்தோடு தொடர்புபட்ட எல்லா பயிற்சிகளும். ரைட். இதோட கிளாஸ் முடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.